வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தித்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படவுள்ள 5 லட்சம் ரூபாவை விரைவாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்பு. யாழில் சீமானை ஆதரித்து மாட்டுவண்டி ஊர்வலம். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றில் முன்னிலையான சுரேஷ் சலை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அரசு நிதியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் மோசடி என குற்றச்சாட்டு. அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். மிளகாய் தோட்டத்தில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரான புலனாய்வு எச்சரிக்கையில் திசை திருப்பம். ஒடுக்கப்படும் பயங்கரவாத நிதியுதவிகள். பாதுகாப்பு அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை. சவுதியில் உள்ள இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தித்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு வழங்க ஜனாதிபதி பணிப்பு. தித்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பணிப்புரை விடுத்தார். தித்வா புயலினால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். யாழில் சீமானை ஆதரித்து மாட்டுவண்டி ஊர்வலம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு ஆதரவாக பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்றைய தினம் மானிப்பாயில் மாட்டுவண்டி ஊர்வலம் ஒன்றும் இடம்பெற்றது. மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் இணைந்து இதனை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது நாம் தமிழர் கட்சி சின்னம் மற்றும் செந்தமிழன் சீமானின் உருவப்படம் அடங்கிய ஆடையை அணிந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பதாகையை மாட்டுவண்டியில் கட்டி ஏரினை சுமந்தவாறு மாட்டுவண்டி ஊர்வலம் இடம்பெற்றுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபைக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த ஊர்வலமானது மருதரி விநாயகர் ஆலயம் வரை சென்று முடிவடைந்துள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுரேஷ் சலை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விளக்கமறியல் உத்தரவுகளின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை மீதான தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் குறித்த தினத்தில் அவரை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கோட்டை நீதவான் இசுருநேந்திரகுமார இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை மே 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு நிதியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் மோசடி என குற்றச்சாட்டு. அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். திரைசேரி நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக நிதியமைச்சு விளக்கம் அளிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து விரிவான தகவல்கள் தன்னிடம் இன்னும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தை தொடர்ந்து பல திரைசேரி அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய வாராந்திர அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்ற விசாரணை நடத்த கோரி சபாநாயகர் மைத்ரி குணரத்ன சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததை ஜெயதிச ஒப்புக்கொண்டார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்கப்பட்ட போது அதில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள விடயங்களை சபாநாயகர் ஆய்வு செய்து விசாரணை தேவையா என்பதை தீர்மானிப்பார் என்று அவர் கூறினார்.
கடன் திருப்பிச் செலுத்தும் சமயத்தில் திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவலைகளை எழுப்பியுள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரான புலனாய்வு எச்சரிக்கையின் திசை திருப்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணைக்கான நீதி தேடல் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கைகளுக்கு வந்து 2வது ஆண்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணைகள் வேகமாக சிறப்பாக இடம்பெற்று வருவதாக அரசாங்கம் தரப்பில் அடிக்கடி கூறப்படுகிறது. இதன் வேகம் செய்திகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுமா அல்லது உண்மையான நீதிக்கான வழியை ஏற்படுத்துமா என்பதை 7 ஆண்டுகள் முடிவின்றி காத்திருந்தது போல பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இவ்வாறிருக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணை கருத்துக்கள் மற்றும் இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்றில் அவர் தாக்குதல் குறித்து வெளிப்படுத்திய கருத்துக்கள், பிள்ளையான் சுரேசலை தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது தொடர்பிலும் விளக்கியிருந்தார். இவ்வாறான தொடக்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலும் கூட தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த விசாரணைகள் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாகவும் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒடுக்கப்படும் பயங்கரவாத நிதியுதவிகள் பாதுகாப்பு அமைச்செடுத்துள்ள நடவடிக்கை. பயங்கரவாதம் மற்றும் அதற்கு நிதியுதவி வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் தனிநபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட நிதி தடைகளை நடைமுறைப்படுத்தி நாட்டின் நிதித்துறையை பாதுகாக்க பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தடைகளின் கீழ் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி சேவைகள் முடக்கப்படுவதுடன் அவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கையாள்வதற்கு தடையும் விதிக்கப்படும். இலங்கையில் இந்த நடைமுறையானது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களுக்கு அமைய 1968 ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபையினது சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதிகளின்படி முன்னெடுக்கப்படுகிறது. இதன்படி ஒரு நபர் அல்லது அமைப்பு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பெயரிடப்பட்டவுடன் அவர்களின் வங்கிக் கணக்குகள், நிலம், வாகனங்கள், வீடுகள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களையும் முடக்கும் சட்டப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த தடைகளை விதிக்கும் அதிகாரம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதேவேளை அவற்றை நடைமுறைப்படுத்தும் மற்றும் நிர்வகிக்கும் பொறுப்பு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றுகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு நலன்களின் அடிப்படையிலேயே எடுக்கப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மிளகாய் தோட்டத்தில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மிளகாய் தோட்டத்தில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் மிளகாய் செய்கை தோட்டத்தில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட விவசாயி உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டு 68 வயதுடைய விவசாயி உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக நேற்று மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் சட்ட வைத்திய அதிகாரி கண்டறிந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டுத் தோட்டம் பகுதியில் உள்ள மிளகாய் செய்கை தோட்டம் ஒன்றில் விவசாயியான ஸ்ரீமுருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த 68 வயதுடைய காசிநாதன் ஜெயகாந்த் என்பவர் தோட்டத்தில் வைத்து இனம் தெரியாதோரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டியும் கொத்தியும் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையிலேயே இத்தகவல் வெளியாகியுள்ளது. சவுதியில் உள்ள இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கையர்களின் நலன் கருதி கொன்சியுலர் சேவைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வார நாட்களில் தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு மாத இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான சவுதி அரேபிய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கை வருமாறு: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சவுதி மற்றும் ஃப்ளைனாஸ் ஆகியவற்றுடன் புதிய கூட்டணியை அறிவித்துள்ளது. இதன் மூலம் சவுதி அரேபியா மற்றும் இலங்கை இடையிலான பயணத் தேர்வுகள் கணிசமாக விரிவடைகின்றன. இப்போது சவுதி அரேபியாவின் பல நகரங்களில் உள்ள பயணிகள் சவுதியா மற்றும் ஃப்ளைனாஸ்
சேவைகள் மூலம் ரியாத் அல்லது தம்மாம் நகரங்களுக்கு எளிதாக இணைந்து அங்கிருந்து தினசரி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களின் மூலம் கொழும்பு செல்லலாம். இந்த கூட்டணி ஏற்பாடானது வணிகம், சுற்றுலா மற்றும் குடும்ப உறவுகள் சந்திப்பு போன்ற தேவைகளுக்காக பயணம் செய்பவர்களுக்கு அதிக வசதியையும் சுலபத்தையும் வழங்குகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து பயணிகளையும் தங்கள் இலங்கை பயணங்களின் போது இந்த விரிவாக்கப்பட்ட இணைப்பு வசதிகளை பயன்படுத்துமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அன்புடன் அழைக்கிறது.